இரவு 8 மணி. வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் வெட்டியது. திடீரென என் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்து பார்த்தபோது ஒரு அழகான இளம்பெண் தலையில் கூடையுடன் வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவள் மழையில் நனைந்திருந்தாள். வீட்டின் ஒளியில் அவள் மிகவும் அழகாக காட்சியளித்தாள். நான் அவளை உள்ளே வரச் சொன்னேன். அவள் மெதுவாக உள்ளே வந்தாள். அவள் மழையில் நனைந்து வந்தாள். அவளது தலைமுடி தண்ணீரால் நனைந்து நெற்றியில் ஒட்டி கொண்டிருந்தது. அவளது கண்களில் பயந்த ஆனால் நம்பிக்கையான ஒரு பிரகாசம் இருந்தது. அவள் தலையை துடைக்க நான் அவளுக்கு ஒரு துண்டை கொடுத்தேன். அவள் தலையை காய வைத்து கொண்டிருந்தாள். வீட்டில் யாரும் இல்லை. நான் தனியாகத்தான் வசித்து வந்தேன். என் பெயர் மணிகண்டன். நான் ஒரு விவசாயி. எனக்கு 31 வயது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு என் முழு வாழ்க்கையையும் மாற்றியது. மாலை சுமார் 8 மணி ஆகியிருந்தது. வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் வெட்டியது மற்றும் கனமழை கொட்டி கொண்டிருந்தது. திடீரென கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. நான் இப்பதான் சாப்பிட்டு உட்கார்ந்திருந்தேன். இவ்வளவு நேரத்தில் யார் கதவை தட்டுகிறார்கள் என்று யோசித்து கொண்டே நான் எழுந்து கதவை திறந்தேன். என் வீட்டில் ஒரு சிறிய பல்ப் இருந்தது. அந்த மங்கலான ஒளியில் எனக்கு ஒரு தெளிவற்ற முகம் தெரிந்தது. அது ஒரு பெண்ணின் முகம். அவள் முகத்தில் லேசான வெளிச்சம் பட்டு கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் தலையில் இருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. அவள் முற்றிலும் நனைந்திருந்தாள். அவள் தலையில் ஒரு கூடை இருந்தது. நான் முதலில் அவளை வீட்டிற்குள் வருமாறு கூறினேன். அவள் எதுவும் பேசாமல் உள்ளே வந்து நின்று கொண்டாள். அவள் தலையில் வைத்திருந்த கூடையை கீழே வைத்தாள். நான் உடனடியாக சென்று அவள் தலையை துடைக்க ஒரு துண்டை கொண்டு வந்தேன். நான் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். இந்த பெண் யார்? இவ்வளவு இரவில் ஏன் வந்தாள்? அவளுடைய கூடையை பார்த்தால் அவள் வாராந்திர சந்தையில் காய்கறிகள் விற்க வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆவலுடன் நான் கூடையை திறந்து பார்த்தேன். அதில் சிறிது காய்கறிகள் இருந்தது. அவள் ஒரு காய்கறி விற்பவள் என்றும் தாமதமானதாலும் மழையினாலும் என் வீட்டை நோக்கி வந்திருக்க வேண்டும் என்றும் எனக்கு புரிந்தது. அவள் மிகவும் இளமையாக இருந்தாள். சுமார் 27 வயது இருக்கும். பின்னர் நான் அவளை இருக்கையில் அமர சொன்னேன். மழையில் நனைந்ததால் அவளுக்கு குளிராக இருந்திருக்கும். அதனால் நான் சூடான தேநீர் தயாரிக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் நான் 2 கப் தேநீர் தயாரித்து அவள் அமர்ந்திருந்த இடத்திற்கு கொண்டு சென்றேன். நான் அவளுக்கு 1 கப் தேநீரும் எனக்காக இன்னொரு கப்பும் எடுத்துக்கொண்டேன். அப்போது அவள் என்னை பார்த்தாள். நான் கீழே அமர்ந்தேன். அவள் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். நான் அவளிடம் உங்கள் பெயர் என்ன, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவள் பேச ஆரம்பித்தாள். அவள் என் பெயர் கமலி. நான் பக்கத்து கிராமத்திலே வசிக்கிறேன். இன்று வாராந்திர சந்தை என்பதால் காய்கறி விற்க சென்றேன். இன்று அதிகம் விற்கவில்லை. அதனால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நான் பேருந்துக்காக சென்றேன். ஆனால் பேருந்து சென்றுவிட்டது. இருட்ட தொடங்கிவிட்டது. நான் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் பாதி வழியில் நடந்து செல்லும் போது மழை பெய்ய தொடங்கியது. பிறகு உங்கள் வீடு எனக்கு தெரிந்தது. அதனால் நான் இங்கு வந்துவிட்டேன் என்றாள். நான் அவளிடம் என் பெயரை சொன்னேன். என் பெயர் மணிகண்டன். நான் அவளிடம் சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்டேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. இதன் பொருள் அவள் சாப்பிடவில்லை. அப்போது நான் சமையலறைக்கு சென்றேன். நான் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் கொஞ்சம் குழம்பும் சாதமும் மிச்சம் இருந்தது. அதையே சூடுபடுத்தி அவளுக்கு பரிமாறினேன். அவள் சாப்பிடும்போது அழுது கொண்டிருந்தாள். நான் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அப்போது அவள் எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அவள் எனக்காக காத்திருப்பாள் என்றாள். இதை கேட்டு நான் மிகவும் வருந்தினேன். நான் யாரிடம் குழந்தையை விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டேன். அவள் நான் என் அம்மாவுடன் வசிக்கிறேன். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு என் கணவர் இறந்து விட்டார். அப்போது நான் கர்ப்பமாக இருந்தேன். திடீரென என் கணவர் இறந்து விட்டார். அதனால் நான் பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளானேன். ஆனால் என் வயிற்றில் குழந்தை இருந்தது. அதனால் நான் என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன். என் குழந்தைக்காக வாழ முடிவு செய்தேன். எனக்கு பிரசவம் நடந்தது. நான் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். இப்போது நான் என் அம்மாவுடனேயே வசிக்கிறேன். என் கணவர் வீட்டிற்கு போவதில்லை. கணவர் வீட்டார் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். நான் அபசகுணம் என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் என் பெற்றோர் வீட்டிற்கு வந்தேன். பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வாராந்திர சந்தையில் காய்கறிகள் விற்கிறேன். இதனால் கொஞ்சம் பணம் கிடைக்கிறது. நான் அவனிடம் நீங்கள் சாப்பிடுங்கள், அழாதீர்கள். சாப்பிட்டு முடித்ததும் நான் உங்களை காரில் இறக்கி விடுகிறேன். என்னிடம் கார் இருக்கிறது என்று சொன்னேன். அவள் அழுகையை நிறுத்திவிட்டு விரைவாக சாப்பிட ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திலே மழை மிகவும் குறைந்தது. லேசான தூறல் மட்டுமே இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் வெளியே சென்று மழை நின்றுவிட்டதா என்று பார்த்தாள். ஆனால் மழை இன்னும் கொஞ்சம் பெய்து கொண்டிருந்தது. அதனால் அவள் மீண்டும் உள்ளே வந்துவிட்டாள். நான் எப்படியாவது அவளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். என்னிடம் ஒரே ஒரு ரெயின்கோட் மட்டுமே இருந்தது. நான் அவளிடம் நாம் கிளம்பலாம், மழை நிற்பது போல் தெரியவில்லை, லேசான மழைதான் என்று சொன்னேன். அவள் தனது கூடையை தூக்கினாள்.
நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம். மழையில் அவளுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக எனது வீட்டிலிருந்த ஒரு போர்வையை அவளுக்கு போர்த்த கொடுத்தேன். எனக்கு ரெயின்கோட் இருந்தது. அவளது கிராமம் எனது கிராமத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. நான் வண்டியை ஸ்டார்ட் செய்தேன். அவளை சரியாக உட்கார சொன்னேன். நாங்கள் இருவரும் மழையில் அவளது கிராமத்தை நோக்கி புறப்பட்டோம். மெதுவாக அவளது வீடு அருகில் வரத் தொடங்கியது. வாசலில் அவளது அம்மா அவளுக்காக காத்திருந்தாள். மடியில் அவளது குழந்தை இருந்தது. அவள் வண்டியிலிருந்து இறங்கினாள். குழந்தையைப் போல ஓடினாள். குழந்தையை கொஞ்சினாள். அவளது அம்மா என்னை அழைத்து வீட்டிற்குள் வரச் சொன்னாள். அவளது அம்மா, நீங்கள் உண்மையிலேயே கடவுள் போல ஓடி வந்தீர்கள். இவ்வளவு இரவில் என் மகள் எப்படி வீட்டிற்கு வந்திருப்பாள் என்று சொன்னாள். அவர்கள் என்னை உள்ளே உட்கார சொன்னார்கள். அவளது வீட்டின் நிலை மோசமாக இருந்தது. நாங்கள் தேநீர் அறிந்து கொண்டிருந்தோம். அப்போது கமலியின் அப்பா என்னிடம் பேச ஆரம்பித்தார். நீங்கள் எந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டார். நான் எனது பெயரையும் தந்தையின் பெயரையும் சொன்னேன். அப்போது கமலியின் அப்பா, அடடா, உங்கள் அப்பாவும் நானும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். ஆனால் வளர்ந்த பிறகு வேலையின் காரணமாக எங்களால் சந்திக்க முடியவில்லை. கமலி இதை கேட்டதும் என்னை பார்த்து புன்னகைத்தாள். அவள் மீண்டும் மீண்டும் என்னை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தாள். நானும் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவளுடைய தந்தை என்னிடம், உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டார். நான் இன்னும் இல்லை என்றேன். என் பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். அதனால் என் நலனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. இதை கேட்டதும் அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. கமலியின் முகமும் சற்று சோகமாக தெரிந்தது. அதே சமயம் மழை முழுவதுமாக நின்றுவிட்டது. இப்போது நான் கிளம்புகிறேன் என்றேன். நான் ஒருமுறை கமலியை பார்த்தேன். ஒரு புன்னகையை அளித்தேன். கமலியும் என்னை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். பிறகு நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் வீட்டின் கதவு வழியாக உள்ளே வந்தபோது வீட்டில் சில காய்கறிகள் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன். கமலி தன் கூடையிலிருந்து காய்கறிகள் எடுத்து எனக்காக தனியாக வைத்திருப்பாள் என்று நினைத்தேன். அவள் மிகவும் நேர்மையானவளாக தெரிந்தாள். அவளுடைய அந்த சிறிய செயல் என் மனதில் அவளுக்காக ஒரு தனி இடத்தை உருவாக்கியது. கமலி பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தாள். அவளது முகத்தில் ஒரு அமைதி இருந்தது, ஒரு உண்மை இருந்தது. அவள் என் மனதில் குடியேறி கொண்டிருந்தாள். இது எனக்கு தெரிந்தது. இப்படியே 2-3 நாட்கள் கடந்து பிறகு வெள்ளிக்கிழமை வந்தது. வெள்ளிக்கிழமை என்றால் வாராந்திர சந்தை நாள். அந்த நாள் நான் பகலில் கடை வீதிக்கு சென்றிருந்தேன். நான் காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்தேன். அப்போது கமலி ஒரு மூலையில் காய்கறிகள் விற்று கொண்டிருப்பதை கண்டேன். அவள் தனது கூடையுடன் மூலையில் அமர்ந்திருந்தாள். நான் மெதுவாக அவளிடம் சென்றேன். அவள் என்னை பார்த்ததும் சிரித்தாள். அவள் முகத்தில் இருந்த புன்னகை மிகவும் அழகாக இருந்தது. அவளுக்கு முன்னால் 2 காய்கறிகள் மட்டுமே மிச்சம் இருந்தன. அதாவது மற்ற எல்லா காய்கறிகளும் விற்று போயிருந்தன. அவள் மீதமிருந்த அந்த 2 காய்கறிகளை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்தாள். அவற்றை என் பையில் வைக்க ஆரம்பித்தாள். நான் அவளிடம், இப்படி ஏன் செய்கிறாய் என்று கேட்டேன். எவ்வளவு பணம் என்று கேட்டேன். அதற்கு அவள், உங்களிடம் பணம் வாங்க மாட்டோம் என்றாள். இதை கேட்டதும் நான் அவளை பார்த்தேன். அவளுடைய கண்களை பார்த்தேன். அவளுடைய கண்கள் என்னிடம் நிறைவே சொல்லி கொண்டிருந்தன. எங்கள் பார்வைகள் சந்தித்தன. ஒரு கணம் எங்கள் உலகம் நின்று போனது போல இருந்தது. நான் அவளிடம், எல்லா காய்கறிகளும் விற்றுவிட்டன போலிருக்கிறதே என்று கேட்டேன். அவள், ஆம், இவைதான் கடைசி 2 காய்கறிகள். இப்போது நான் வீடு செல்ல போகிறேன் என்றாள். நான் பஸ் எத்தனை மணிக்கு என்று கேட்டேன். அவள் 4 மணிக்கு என்றாள். அப்போது சுமார் 3:30 மணி ஆகியிருந்தது. நான், சரி, அதுவரை நாம் ஹோட்டலுக்கு சென்று டீ குடிப்போம் என்றேன். நான் அவளை ஹோட்டலுக்கு டீ குடிக்க அழைத்து சென்றேன். அங்கே நான் அவளுக்காக ஒரு கோல்டு காஃபியும் எனக்காக டீயும் ஆர்டர் செய்தேன். அவள் இதற்கு முன் கோல்டு காஃபி குடித்ததில்லை. அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினாள். ஆனால் முதல் முறை குடித்ததும் அவள் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் வந்தது. அவளுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. எங்கள் பேச்சுக்கள் தொடங்கின. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை பற்றி பேசி கொண்டிருந்தோம். குடும்பத்தை பற்றியும் அன்றாட போராட்டங்களை பற்றியும் கனவுகளை பற்றியும் பேசி கொண்டிருக்கையில் நேரம் போனதே தெரியவில்லை. திடீரென்று அவளின் பார்வை கடிகாரத்தின் மீது பட்டது. மணி 4:05 ஆகிவிட்டிருந்தது. அவளுடைய பேருந்து சென்று விட்டிருக்கும் என்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் இருவரும் உடனடியாக ஹோட்டலில் இருந்து வெளியேறினோம் மற்றும் பேருந்து நிலையத்தை நோக்கி ஓடினோம். அங்கு சென்று விசாரித்தோம். அப்போதுதான் பேருந்து 5 நிமிடங்களுக்கு முன்பே புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது. இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அடுத்த பேருந்து 2 மணி நேரம் கழித்து இருந்தது. அவ்வளவு நேரம் காத்திருப்பது சாத்தியமில்லை. நான் சொன்னேன், நான் வீட்டிற்கு போகிறேன், உன்னை வீட்டில் விட்டு திரும்பி வருகிறேன். அவள் எதுவும் பேசவில்லை. நான் அவளை காரில் உட்கார சொன்னேன். அவள் தன் கூடையை மடியில் வைத்துக்கொண்டு காரில் அமர்ந்தாள். கார் ஓட்டும் பொழுது கண்ணாடியில் அவளை பார்த்தேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் வயலில் வேலை செய்தாலும் அவளது முகம் புத்துணர்ச்சியுடன் இருந்தது. அவளது கூந்தல் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. அவள் மிகவும் சாதாரணமாக இருந்தாள்.
ஆனாலும் மிகவும் அழகாக தெரிந்தாள். இப்படியே காரை ஓட்டிக்கொண்டு அவள் வீட்டின் அருகில் வந்து சேர்ந்தேன். நான் அவளை வீட்டில் இறக்கிவிட்டேன். அவளது தந்தை வீட்டில்தான் இருந்தார். அவர் என்னை உள்ளே அழைத்தார். மீண்டும் ஒருமுறை எனக்கு தேநீர் கொடுத்தார். பேச்சுவாக்கில் அவளது தந்தை, நான் கமலிக்கு திருமணம் செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த யாராவது விவாகரத்து ஆகி மறுமணம் செய்ய விரும்பும் ஆண் இருக்கிறாரா? அப்படி ஏதாவது ஒரு ஆள் இருந்தால் சொல்லுங்கள். இப்படி ஒரு இளம் பெண்ணை வீட்டில் வைத்திருப்பது சரியில்லை. அவளுக்கு 25 வயதில் திருமணம் நடந்தது. இப்போது அவள் தனியாக வசிக்கிறாள். நான் இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன். பிறகு மெதுவாக சொன்னேன், எனக்கும் இன்னும் திருமணம் ஆகவில்லை. நான் தனியாக வசிக்கிறேன். எனக்கு உங்கள் கமலியை பிடித்துள்ளது. அவளுக்கும் என்னை பிடித்திருந்தால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றேன். இதை கேட்டதும் கமலியின் தந்தை அதிர்ச்சி அடைந்தார். அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. அவளது தாயும் கமலியும் இருவரும் கதவுகளுக்கு பின்னால் இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களது கண்களிலும் கண்ணீர் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் வெறும் வார்த்தைகள் இல்லை, மாறாக மகிழ்ச்சி இருந்தது. ஒரு காதல் மெதுவாக உருவாக்கி கொண்டிருந்தது. அவளுடைய தந்தை உடனடியாக சம்மதித்தார். அவர் கமலியை வெளியே அழைத்து, உனக்கு இவரை பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். கமலி வெட்கப்பட்டாள். அவளுடைய முகத்தில் லேசான புன்னகை மலர்ந்தது. அவள் தலையை தாழ்த்தி கொண்டாள். அவளுடைய அந்த வெட்கத்திலேயே அவளுடைய சம்மதம் மறைந்திருந்தது. அவளுடைய முகத்தின் பொலிவையும் வெட்கத்தையும் பார்த்து எனக்கும் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மிக ஆடம்பரமாக எங்கள் திருமணம் நடத்தப்பட்டது. கிராம மக்கள் அனைவரும் எங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டனர். எங்கள் திருமணம் பாரம்பரிய சடங்குகளுடன் மணமக்கள் ஊர்வலத்துடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடைபெற்றது. திருமணத்திற்கு அடுத்த நாள் நாங்கள் கடவுளை தரிசிக்க சென்றோம். கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றோம். மெதுவாக நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். அன்றிலிருந்து எங்கள் புதிய வாழ்க்கை தொடங்கியது. ஒருவருக்கொருவர் அன்பிலும் நம்பிக்கையிலும் எங்கள் வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்தது. அவளில் என் முழு வாழ்க்கையும் நான் காண்கிறேன். கமலியும் நானும் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம், துணை நிற்கிறோம். நானும் கமலியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் காதல் 2 நபர்களுடையது மட்டுமல்ல, 2 இதயங்களின் சங்கமம். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.